அய்யனார் துணை சீரியல்ல இன்னைக்கு நடக்க போற சம்பவங்கள் செம சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்க. முக்கியமா நம்ம சோழன் ரொமான்ஸ் மூட்ல அல்வா சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டு கடைசியில அர்ச்சனை வாங்கின கதைய தான் பார்க்க போறோம். நிலா சோழனுக்கு கால் பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். ஆபீஸ் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஆளு சோழன் நிலா கூப்பிட்ட உடனே குஷியாகி உனக்காக வராம இருப்பேன் நானு பில்டப் கொடுத்துட்டே கிளம்புறாரு. ஆனா அங்கதாங்க இருக்கு ஒரு ட்விஸ்ட். அவசரத்துல போனை கட் பண்ணாமலேயே கார்ல வர ஒரு பொண்ணு கிட்ட வழக்கம் போல வழிஞ்சு பேசிட்டு வராரு. அந்த பொண்ணு சோழனை லெஃப்ட் ரைட்னு வாங்குறத அப்படியே லைவ் ரிலே மாதிரி போன் வழியா நிலா காதுக்கு விழுது. இத கேட்டுட்டு நிலா செம்ம காண்டாகி வெயிட் பண்றாங்க. ஆபீஸ் வாசலுக்கு வந்து நின்ன சோழன் நிலா ஏதோ தயங்கி தயங்கி நிக்கிறத பார்த்து தப்பு கணக்கு போட்டுறாரு. ஆஹா, நிலா வெக்கப்படுறாங்க. இன்னைக்கு நமக்கு கன்ஃபார்மா லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னு மனக்கோட்டை கட்டிட்டு நிலா தயங்காம மனசுல இருக்கிறத சொல்லுங்க, ஐ லவ் யூ தானு இவரே எடுத்து கொடுக்கிறாரு. இத கேட்டதும் நிலாக்கு வந்துச்சு பாருங்க கோபம். என்ன லவ்வா, இப்ப பார்த்தா நான் ரொமான்ஸ் பண்ற மாதிரியா தெரியுதான்னு பத்திரகாளி மாதிரி மாறிட்டாங்க. சோழன் அப்படியே ஷாக் ஆகி என்னம்மா என்னாச்சு, இப்பதானே வெக்கப்பட்ட, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் நானு திரு திருன்னு முழிக்கிறாரு. நீலா சும்மா விடுவாங்களா, உங்ககிட்ட யாரு லவ் சொல்ல வந்தது, அறிவு இருக்கா உங்களுக்கு, போன் கட் பண்ணாம கார்ல வந்த பொண்ணு கிட்ட வழிஞ்சதையும் அந்த பொண்ணு உங்களை திட்டினதையும் நான் காது குளிர கேட்டுட்டு தான் இருந்தேன்னு போட்டு உடைக்கிறாங்க. இங்க இவரு பாடு இப்படின்னா அங்க பாண்டியனுக்கும் வானதிக்கும் ஏலம் பொருத்தமா போயிட்டு இருக்கு. நிலா செலக்ட் பண்ண டிசைன்ஸ பாண்டியன் வானதிக்கு அனுப்பி ஓகே பண்ண சொல்றாரு. ஆனா வானதிக்கு எப்ப பாரு அண்ணி குடும்பம்னு அவங்கள பத்தியே யோசிக்கிறாரு. நம்மள பத்தி கவலையே இல்லன்னு பொறாம தலைக்கு ஏறுது. வானதி பாண்டியன் கிட்ட எல்லாத்தையும் உங்க அண்ணிக்கிட்டே கேட்க வேண்டியது தானே, இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட வரீங்க, என்னால எதையும் சூஸ் பண்ண முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி போனை வச்சிடுறாங்க. இதனால பாண்டியன் செம்ம கடுப்பாகி வானதியை நேர்ல பார்க்கவே கிளம்பிடுறாரு. அங்க ஒரு பெரிய சண்டையே வெடிக்க காத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்பாராத திருப்பம். அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டு இருந்த பல்லவனை பார்த்த காயத்ரிக்கு முதல்ல பாவமா இருந்துச்சு. அந்த பாவம் மெல்ல மெல்ல காதலா மாறிக்கிட்டு இருக்கு. பல்லவன் மேல காயத்ரிக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இது எங்க போய் முடிய போகுதோ பொறுத்திருந்து பார்ப்போம். சோழன் இனிமேலாவது திருந்துவாரா, வானதி கோவத்தை பாண்டியன் எப்படி சமாளிக்க போறாரு, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.